ஒரு ராஜா ராணி ஃபீலோட சூப்பராக இருக்கு. புக் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இது கோல்டு ரூம்ங்க. ஃபுல்லா கோல்டு மாதிரியே இருக்கும். நான் கூட கோல்டு ஒரே கோல்டா இருக்குன்னு நினைச்சேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தாய்லாந்துல துபாய் செட்டப் மாதிரி. துபாய் செட்டப் துபாயில இருக்கிற மாதிரி. ஆமா. ஓ துபாயில இருக்கிற அந்த ஒரு ஹோட்டல்ல 7 ஸ்டார் உலகத்தின் 7 நட்சத்திர விடுதியில இருக்கிற அந்த தங்க அறையுடைய செட்டப்பை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்ப நீங்க தாய்லாந்து மட்டும் கிடையாது, துபாய் போறதுக்கு பதிலா இங்க வரலாம். ஆனா என்ன நமக்கு ஒரு பெரிய நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் ஆக போது நம்ம வந்துட்டு எடுத்திருக்கிறது கோல்டன் ரூம். சரி வாங்க. தாய்லாந்து மசாஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் தாய்லாந்து போக வேண்டாம். கோயம்புத்தூரில் இருக்க ரேஸ் கோர்ஸில் ஜோன் 1க்கு ஆப்போசிட்டில் வந்தீங்க அப்படின்னா சூப்பரான பிரம்மாண்டமான ஈஸ்பா நமக்காக அமைச்சிருக்காங்க. அண்ட் வேறு லெவலில் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஹோல் வீடியோ பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம கோயம்புத்தூர்காரங்களா? அப்போ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எந்த ஏரியான்னு சொல்லுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி புவனேஸ்வரி பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸில் இருக்கிற ஈஸ்பா வந்திருக்கோம். ஸோ இங்கே ஒரு சூப்பரான சர்வீஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அண்ட் இந்த ஹோல் அட்மாஸ்ஃபியர் அண்ட் எல்லாமே நம்ம சுற்றி பார்க்கலாம். அண்ட் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் நிறைய இடத்துல எங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக சூப்பராக வந்துட்டு ஒரு நமக்காக ஒரு ஈஸ்பா ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரேஸ் கோர்ஸில். அண்ட் நீங்கள் உள்ளே வந்தோன்னா சூப்பராக நமக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க். இந்த வெல்கம் ட்ரிங்க் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அது ஒரு வெள்ளி பாத்திரத்தில் ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. நம்ம ஸ்பா பார்த்திங்கன்னா ஈஸ்பா சார் ஆல்மோஸ்ட் லைக் 5 இயர்ஸாக சர்வீஸில் இருக்கும். அண்ட் சென்னையில் பார்த்திங்கன்னா 3 பிரான்ச்சஸ் இருக்குது. அண்ணா நகர், மேடவாக்கம், ஒருகடம். அண்ட் கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் இருக்குது சார். சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிருக்கோம். இங்கே ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் ஆச்சு. அண்ட் தென் பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொரு பெனிஃபிட் சார். இப்போ லைக் நீங்கள் ஒரு 2 hours சிக்னேச்சர் பேக்கேஜை பொறுத்தவரை எல்லாமே உங்களுக்கு 2 hours மசாஜ் கவர் ஆகிடும். அண்ட் தென் அப்படியே ஒவ்வொரு பேக்கேஜை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்பா சிக்னேச்சர்னு சொல்லிட்டு சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரோமா ஆயில் மசாஜ் ஒரு 60 minutes பண்ணுவாங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஸ்க்ரப், பனானா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாழை இலையில் கவர் பண்ணி ஸ்டீம் பண்ணி ஒரு கான்செப்ட் விச்சி ஷவர்னு யூஸ் பண்ணுவாங்க. 90 degree ஆங்கிளில் உங்களுக்கு வாட்டர் ஃபோர்ஸாக ஃப்ளோ ஆகும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா உங்களுக்கு டீடாக்ஸ், அதாவது வெயிட் லாஸ்க்காக பார்ப்பாங்கல்ல, அதுக்கு இது யூஸ் ஆகும். அண்ட் தென் இது வந்து தாய்லாந்து பாம் சிக்னேச்சர். இதுவும் சேம் உங்களுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours வரும். அண்ட் தென் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 minutes தாய் மசாஜ் கொடுப்பாங்க. அதாவது தாய் மசாஜ்னால் உங்களுக்கு ட்ரை ஸ்ட்ரெச்சஸாக கொடுப்பாங்க. ட்ரை மசாஜ்னு சொல்லலாம். ஓவரால் ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ரம் ஹெட் டு டோ கவர் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ட் தென் தாய்லாந்து பாம் மசாஜ். இப்போ நம்ம நார்மலாக இப்போ தலை வலிக்குதுன்னா ஒரு பாம் போட்டு மசாஜ் பண்ணால் நமக்கு என்ன ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி தாய்லாந்து நம்மகிட்ட இம்போர்ட்டட் பாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நெக் ஃபுல் பாடியில் உங்களுக்கு ஒரு மசாஜ் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு 90 minutes இருக்கும். இது மேக்ஸிமம் யார் எடுப்பாங்கன்னா உங்களுக்கு மசில் பெயின் அதிகமாக இருக்குது, லைக் ரெகுலராக ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, எனக்கு அதிகமாக மசாஜ் வேணுங்கிறவங்க இது எடுத்துப்பாங்க. அண்ட் தென் உங்களுக்கு பாம் அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் லாஸ்ட் டீம் பாத் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தாய்லாந்து சிக்னேச்சர். இது மேக்ஸிமம் கெட்டிங் இன் டு ஈஸ்பா, தாய்லாந்து சிக்னேச்சர் அண்ட் பேலி சிக்னேச்சர். இது ரெண்டுமே ஹைலி ரெக்கமெண்டட். மோஸ்ட்லி கப்பல்ஸ் இது தான் எடுப்பாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்னர் மஸ்குலர் பெயின் ரிலீஃப் அண்ட் ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் ரெண்டுமே இதில் கிடச்சிரும். இதில் சேம் உங்களுக்கு தாய் ஸ்ட்ரெச்சஸ் ஒரு 15 minutes கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப் டிஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது மசாஜ் வந்து 2 ப்ரெஷராக பண்ணுவாங்க. ஒன்று வந்து டீப் டிஷ்யூ, இன்னொன்று வந்து ஸ்வீடிஷ். டீப் டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்போ ப்ரெஷர் யூஸ் பண்ணி ஃபுல் பாடி மசாஜ் பண்ணுவாங்க ஃப்ரம் ஹெட் டு டோ. அதுவே ஸ்வீடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாம் ப்ரெஷரில் பண்ணுவாங்க, அதாவது உள்ளங்கை ப்ரெஷரில் பண்ணுவாங்க. ஸோ தட் ப்ரெஷர் கொஞ்சம் மைல்டாக இருக்கும். ப்ரெஷர் எனக்கு வேண்டாங்கிறவங்க எடுத்துப்பாங்க. இதில் உங்களுக்கு அரோமா ஆயில் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அரோமா ஆயில் யூஸ் பண்ணி டீப் டிஷ்யூ கொடுப்பாங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஹெர்பல் ஹாட் கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட புட்லின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது, இம்போர்ட்டட் மெட்டீரியல். அதில் என்னென்னா உங்களுக்கு ஒரு 30 types ஆஃப் ஹெர்ப்ஸ் இருக்கும்.
அதை ஹீட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் பாடி டேப்பிங்ஸ் மாதிரி கொடுத்து மசாஜ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம கிளி ஒத்தணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ப்ராசஸ். அண்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாத்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட ஃப்ரூட் அண்ட் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் 15 minutes. அண்ட் நீங்கள் ரிலாக்ஸிங் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்னா ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் ஜூஸஸ் கொடுப்பாங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு மசாஜில் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அது ஹாட் வாட்டரில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும், அந்த மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது பேலி சிக்னேச்சர். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் தாய் மசாஜ். நீங்கள் என்ன சிக்னேச்சர் எடுத்துட்டிங்கனாலுமே உங்களுக்கு தாய் மசாஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes வரும். ஏன்னா ஓவரால் ஸ்ட்ரெச்சஸ் ஓவர் ஃபுல் பாடி கொடுப்பாங்க. அண்ட் தென் இதில் வெல்னஸ் ஆயில் யூஸ் பண்ணி 45 minutes மசாஜ் பண்ணுவாங்க. இது வெல்னஸ் ஆயில்னா இப்போ அரோமா ஆயில் எப்படியோ அதே மாதிரி இது ஒரு ஆயில், இம்போர்ட்டட் ஆயில். இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க இந்த ஃபுட்டில் பண்ணுற இந்த அந்த ஹெர்பல் ஆட் கம்ப்ரஸ் அந்த மெத்தட் இதில் வராது. ஆமாம், இதில் வராது. இதில் எப்படின்னா உங்களுக்கு டீப் அதான் நீங்கள் டீப் டீஸோ இல்லைன்னா ஸ்வீடிஸ் ரெண்டில் ஏதாவது எடுத்துக்கலாம். அதாவது உள்ளங்கை ப்ரெஷரும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து எனக்கு பாம் ப்ரெஷர் போதும் அப்படின்னா அதுவும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு அண்ட் தென் ஃபுல் பாடி ஸ்க்ரப்பிங் ஒரு 30 minutes பண்ணுவாங்க நம்ம இதில் பலினஸ் ஆயில் மசாஜில். பலி சிக்னேச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பாடி ஸ்க்ரப்பிங் ஒரு 30 minutes பண்ணிவிட்டு அண்ட் தென் அப்புறம் கேர்ட் யூஸ் பண்ணி ஒரு 15 minutes பா மாதிரி கொடுப்பாங்க. கேர்ட்னா உங்களுக்கு தயிர் யூஸ் பண்ணி இப்போ நம்ம நார்மலாக ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு டெட் செல்ஸ் அந்த கோல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ தட் அதுக்கப்புறம் கேர்ட் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். அதாவது உங்களுக்கு ஸ்கின் கேர் மாதிரியே கிடச்சிரும். அண்ட் தென் லாஸ்ட் அந்த 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாத்ஸில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எது வேணுமோ அது அந்த பாத்ஸில் ஒரு 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாத்ஸ் இருக்குது. லைக் சோனா பாத், ஸ்டீம் பாத், ஒன்று 15 minutes சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஒவ்வொன்றுமே எல்லாமே நல்லா இருக்கும் சார். இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னு இல்லை. லைக் என்ன சொல்கிறது, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு எஃபெக்ட். இப்போ ஹெர்பல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் பாத் எடுத்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கு ஒரு 30 டைப்ஸ் ஆஃப் ஹெர்ப்ஸ் பவுடர் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது போக உங்களுக்கு ரோஸ் வாட்டரு, ட்ரை லீவ்ஸு, ட்ரை பெட்டல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு ஸ்கின் கேருக்கு, ஸ்கின் நரிஷிங்க்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ ஜக்கூசி எடுத்திங்கன்னா பெரிய பாத் டப்பில் எடுப்பீங்க. அதாவது கோயம்புத்தூரில் ஸ்டார் ஹோட்டலில் கூட இல்லாதது நம்மக்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. என்னென்னா ஜக்கூசி வந்து உங்களுக்கு பெரிய பாத் டப்பில் உங்களுக்கு வாட்டர் ப்ரெஷராக வரும். அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு ஆற்றுல குளிச்ச ஃபீல் இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் பாத் டப்பில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் வராது. ஸோ தட் நீங்கள் ஜக்கூசியில் எடுக்கிறப்போ உங்களுக்கு வாட்டர் ப்ரெஷர் அந்த வேவ்ஸ்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் அது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்பேஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. 10மே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். அண்ட் 5 கப்புள்ஸ் ரூம் இருக்குது. கப்புள் ரூம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஜக்கூசி இருக்குது. கப்புள் ரூம் ஆமாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம உள்ளே வந்தோன்னா நமக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுட் வாஷ். ஸோ இதில் கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸு அந்த லைமு இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. வந்துட்டு இந்த ரோஸ் பெட்டல்ஸ் அந்த எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டிருந்தது வந்து ரொம்ப ஒரு மைல்டான ஃப்ளேவரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு இந்த ஃபுட் ஸ்க்ரப் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஸ்லிப்பர் போட்டுட்டு நமக்கான ஒரு சூப்பரான ஒரு ஹாட் டீ கொண்டு வருவாங்க. அண்ட் ஹைபிஸ்கஸ் டீ. அந்த டீ குடித்ததுக்கப்புறமா வந்து நம்மளோட சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ராஜா ராணி ஃபீல் கொண்டு வர்றதுக்காக நமக்கு வந்துட்டு இந்த தொகையெல்லாம் வச்சு விசிறுவாங்க. அண்ட் இந்த க்ரீடெல்லாம் வைக்கும்போது வேறு லெவல் ஃபீல் அது. ஒரு ராஜா ராணி ஃபீலோட சூப்பராக இருக்குது. நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் ஆக போது நம்ம வந்துட்டு எடுத்திருக்கிறது கோல்டன் ரூம். சரி வாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. தாய்லாந்து மக்களோட அவங்களோட பாரம்பரியத்தை வந்து எடுத்து சொல்கிற மாதிரி நிறைய அவங்களோட கதைகள் அந்த விஷயங்கள் எல்லாமே ஃபுல்லாக அழகாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இங்கேருந்து வந்துட்டு ஒரு லிஃப்ட்டில் வந்து நமக்கான ரூமுக்கு போக போகிறோம். நம்ம எடுத்துருந்த ரூம் பார்த்திங்கன்னா கோல்டன் ரூம். ஸோ தங்கம் மாதிரி தகன்னு நின்று வந்த ரூமு. இந்த ரூம் பார்த்திங்கன்னா துபாயில் வந்துட்டு புஜால் அரபில் இருக்க இந்த ரூம். ஸோ இங்கே இந்த ரூம் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. பாகிஸ்தான் சோனா பெல்ட் ரூம் அண்ட் கப்பல் இட்டாலியன் மார்பிள் கப்புள் ரூம், கேவ் ரூம் அண்ட் ஹேங்கிங் பிரிட்ஜு அண்ட் இந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம செலக்ட் பண்ணியிருந்த ரூம் கோல்டன் ரூம். வாங்க கோல்டன் ரூம் போயிட்டோம்.
இந்த ரூம் பார்த்திங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரியே தகன்னு மின்னிகிட்ருக்கும். ஸோ அந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் வைக்கிற அந்த பாக்ஸ்லேருந்து ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த டெக்கரேட்டிவ் பொருள் அண்ட் எல்லாமே வந்துட்டு தகன்னு அப்படியே கோல்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். அண்ட் இங்கே இருக்க ஜக்கூசியும் அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு டோட்டலாக ஒரு 2 hours பக்கம் சர்வீஸ் இருக்கும். அண்ட் சர்வீஸ் முடித்ததுக்கப்புறமா வந்து ஜக்கூசியில் வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக வந்து ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஓவராலாக ஃபுல் ஷவரோடு விட்டுருவாங்க. நம்ம வந்து வித் கோல்டு ஐஸ்கிரீமோட. அண்ட் ஸோ அந்த எல்லாமே முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வாஷ்ரூம் வந்துடலாம். நம்ம எடுக்கிற மசாஜோடு வந்து பார்த்திங்கன்னா ஆயில்ஸ் ஆகட்டும், இவங்க யூஸ் பண்ணுற ஆயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தாய்லாண்ட் ட்ரெடிஷ்னல் ஆயில்ஸு. ஹெட் மசாஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹேர்க்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஷாம்பூ, கண்டிஷ்னர், ஸோ எல்லாமே வந்து அவங்களோட ட்ரெடிஷன் சம்மந்தப்பட்ட மாதிரி இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு ஃபேஸ் மசாஜோட ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அண்ட் நமக்கு யூஸ் பண்ண போகிற க்ரீம்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஹாட் டவல் மசாஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த டவல் வந்துட்டு நல்லா ஸ்டீமிங் பண்ணிடுறாங்க. ஸ்டீமிங் பண்ணி அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய மசாஜஸ் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனி மசாஜஸ் கொடுக்குறப்போ ஸோ ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்குது. இந்த பேக் பெயின் அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறப்போ டெஃபினட்டாக வந்தோம் அப்படின்னா 2 to 3 hours ஒரு சூப்பரான ரிலாக்ஸேஷன் அண்ட் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ஈஸ்பாவில். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 hours பக்கம் ஆச்சு ஃபுல் சர்வீஸ் எடுத்துட்டோம். அண்ட் ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஈஸ்பாவில். அண்ட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாருக்காச்சும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த இடம் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்கான சூப்பரான இடம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட ஓல்டு வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கார்டு அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறேன். கண்டிப்பாக டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சர்வீஸ் முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வெளியில் வந்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹாட்டான மறுபடியும் ஒரு ஹைபிஸ்கஸ் டீ இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு மைல்டான ஃப்ளேவரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவோட தொடக்கத்தில் 2 செலிப்ரிட்டி வந்திருப்பாங்க. ஸோ அவங்க யாருங்கிறது கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.